6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாய் நான் இருக்கிறீர் என்ன என்றான். செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், அதற்கு நீ கர்த்தர், எழுந்து நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஒரு அல்லையே சொல்லாமா? சரி, கொஞ்ச நேரம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் பைபிள் எடுத்துட்டு வரணும். இங்க வாலிபருடைய பைபிள் 2 பைபிள் கீழே கேஸ் மேலே சொறி வச்சிருக்கிறாங்க. வாலிபருடைய 2 அது ஒரு வாரமாக இருக்குது, ஒரு 2 வாரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேஸில் அந்த கேஸ் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அதில் சொறி வச்சிருக்கிறாங்க. போய் எடுத்தாங்களான்னு தெரியல. பைபிளுக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோமோ அவ்வளோ நம்ம தரம் உயரும், நம்முடைய ஆவிக்குரிய தரம் உயரும். வீட்டில் கூட பைபிளை சட்டையில் தான் துடைப்பேன். நல்லா புது சட்டையாக இருந்தாலும் பைபிளை என் சட்டையில் தான் துடைப்பேன், வேறு எதுலேயும் துடைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு முதலிடம் கொடுக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சரி, இப்போ எல்லாமே 9:6 அப்போஸ்தலர் 9:6 நீங்களே கேட்குற மாதிரி கேளுங்க பார்க்கலாம். நான் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்போ நம்ம எழுந்துக்கணும். ஆவியானவர் சொன்ன உடனே எழுந்துக்கணும். அந்த எழும்புகிறது தான் பொருத்தனை, விண்ணப்பம். அல்லேலூயா. நீ எழுந்து, அங்க சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. எவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு. ஆனால் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறோம். ஆகையினால்தான் நமக்கு சில காரியங்கள் நேருகிறது. நம்முடைய முயற்சியில் ஒத்தாசை நமக்கு கிடைக்காமல் போகிறது. தேவனுடைய ஒத்தாசை இருக்குதுங்க. அவர் இன்றைக்கு எங்களுக்கு கூட ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. அவரை பற்றி கொள்ளுங்க. தேவன் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அவருடைய ஒத்தாசைக்கு காத்துருங்க. அவருடைய ஒத்தாசை கிடைக்கணும்னா அவரை பிரியப்படுத்தணும். அவருடைய பரிசுத்த ஓய்வினால முழு உள்ளத்தோடு நேசிக்கணும். இதுதான்பா எனக்கு ஆனந்த மகிழ்ச்சி, வேற எதுவுமே இல்லை. அதிகாலையில் அவர் முகத்தை பார்க்கணும். எங்க போனாலும் எங்க வேணாலும் போகலாம், ஆனால் வேத வசனத்தின்படி அங்கே நம்ம நிற்கணும். அப்பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்துட்டே இருப்பார். என் வசனத்தை விட்டு என் மகன் மீறல. ஆகையினால் நான் என் மகளையும் மகனையும் ஆசீர்வதிப்பேன். ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வரங்க. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வரும். தேவன் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஒரு ஐயா ஆண்டி கிராப்ட். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அந்த ஆண்டி கேப்ட் என்ன பண்ணாரு, வந்து ஜெபம் பண்ணார். 2-3 பிசாசு ஓடுச்சு. எல்லாமே அவர்கிட்ட ஜெபம் பண்ண பயந்துட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா அவர் கை வைக்கிறதெல்லாம் ஆடுது. அந்த ஹேண்டிகேப்டா இருந்தாலும் பவர் இருக்கு பாருங்க. எத்தனை பேர் பயந்து ஓடுனீங்க? இவர்கிட்ட கை கொடுத்து நானும் ஆடணும். ஆடுனா எனக்கு அசிங்கமாயிடும். உன்னை யாரு போய் ஜபிக்க சொன்னது அப்படின்னு கூட கேட்கிறாங்க மற்றவங்க. ஏன்னா அந்த பரிசுத்தவான் கையை வைக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற அழுக்கு ஓடுதுங்க, பிசாசு நீங்கி போகுது. ஹல்லேலூயா. பிரச்சனை நீங்குது, அசுத்தம் நீங்குது, நமக்குள்ள இருக்கிற சில கெட்ட குணங்கள் நீங்கி போகுது. ஆனாலும் ஒரு ஷேக்கிங் ஆடுறாங்க. ஆனால் அது எனக்கு வந்துருப்போதுன்னு பயந்து ஓடணும். ஓடினவர்கள் ஹல்லேலூயா உலகத்தில் தன்னை காத்துக் கொள்கிறார்கள். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. தேவன் நம்மை சுத்தம் பண்றதுக்கு ஊழியர்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
நாம் எதையும் பயப்படக்கூடாது. நாம் நேர்மையா இருந்தால் ஆட்டம் நமக்கு இல்லை. நம்ம சுத்தமா இருந்தா ஆட்டம் நமக்கு இல்லை. நம்ம சரீர பலவீனங்கள் நம்மை விட்டு விலகும். சரீர பலவீனங்கள் இல்லாமல் யாரும் இல்லை. அல்லேலூயா. எப்பேற்பட்ட சரீர பலவீனமா இருந்தாலும் தேவன் சுகமாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் சொல்றேன் கவனிங்க. சரியா கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்க. அவருடைய ஆராதனைய. உனக்கு எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குணமாயிடுங்க. மருந்து வேணாம், ஊசி வேணாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மருந்தாலும் அல்ல, டாக்டராலும் அல்ல, என் ஆவினாலே நான் உன்னை சுகமாக்குவேன், உன்னை பலப்படுத்துவேன். அதை நீ விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கும் போதுதான் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். வாயில சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன், உள்ளத்திலிருந்து வர வேண்டும். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொல்லிட்ட உடனே புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. ஒரு செகண்ட்ல புரிஞ்சுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்பா. அப்படின்னா ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கு, உடனே மனம் திரும்புறார் பாருங்க. நாளைக்கு திரும்பிக்கலாம், நாளைக்கு திரும்பிக்கலாம், அடுத்த வாரம் திரும்பிக்கலாம். ஆசை, இந்த உலகத்தின் ஆசை நம்மை கர்த்தரை சேர விடாது. இந்த உலகத்தின் ஆசை நம்ம நினைக்கிறது கொஞ்சம் தான். ஆனா சாத்தான் ஒரு மலை போல அதை காட்டும். பாரு, இவ்வளவு பெருசை விட்டுட்டு போயிடுறியா நீ, இந்த பாவத்தை விட்டு போயிடுறியா நீ. அல்லேலூயா. அதை விட்ட உடனே நமக்கு என்னமோ கப்பலே முழுகிட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். கப்பலே முழுகிட்டான். சின்ன பாவங்க, அவன் கர்த்தருக்குள்ள வந்து விட்டுட்டான்னா அப்படியே கப்பலே முழுகிற மாதிரி இருக்கும். அவனுக்கு ஒரு துக்கம், விட்டுட்டு வந்துட்டுமே. ஆனா அதே பாவத்தை அவன் விட்டுட்டு என் தேவனுக்காக நான் விட்டேன் அப்படி என்கிற ஒரு உணர்வு அவனுக்கு வரும்போது அவன் விசேஷமான மனிதனாக இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் சேர 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 நீ தேவனை விட்டுறக்கூடாது. அது நிலைக்காது. ஆசீர்வாதம் என்றைக்குமே நிலைக்காது. நான் நிறைய ராஜா கோட்டைகளை பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் எங்க போனாலும் அந்த நாட்டுடைய சரித்திரம் என்னது என்பதை கேட்டு ஆராய்ந்து அங்கு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த நாட்டுடைய உச்சதமானது என்னன்றது விசாரிப்பேன். இந்த நாட்டுக்கு முன்னோ இருந்த ராஜாக்கள் யார் யார் என்பதை விசாரிப்பேன். அவங்க வீட்டெல்லாம் போய் பார்ப்பேன். ராஜாவுடைய வீடு வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, அது கோட்டைன்னு சொல்லுவாங்க. நிறைய கோட்டைகளை பார்த்துருக்கிறேன். ஆனா ராஜாக்கள் இல்லை, கோட்டைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நீர் நான் எந்த மூலைக்கு? நீங்களும் நானும் எந்த மூலைக்குங்க? ஆசீர்வாதம் வந்துருதுன்னா நமக்கு பெருமை வரக்கூடாது. அதுல கர்த்தருக்கு தாழ்மையில, டாடி என்ன நீங்க கொஞ்சம் உயர்த்திட்டீங்க, நன்றி, நான் இன்னும் உமக்கு தாழ்மைப்படுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு இருந்தாலும் பின்னாடி வச்சிருங்க. எவ்வளவு இருந்தாலும் பின்னாடி வச்சிருக்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஆண்டவர் செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர் என்று சவுல் கேட்கிறார். பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டாருங்க. அவர் போயிட்டு பேதுருவெல்லாம் முறைகிறாரு. நீ என்ன யூதர்களுக்கு தாளம் போடுற? பேதுரு கேட்கிறார், நீ என்ன யூதர்களுக்கு தாளம் போடுற? யூதருக்கு தாளம் போடுறதுக்கு தேவன் உன்னை அழைச்சாரு. பேதுரு சொல்றார், இந்த பவுல் பிரசங்கம் கேட்கறதுக்கு அரிதா இருக்கிறது. அதாங்க ஒற்றுமை. பேதுரு சொல்றார், பேதுரு இந்த பவுலுடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அரிதா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறதுன்னு சொல்றார். ஆனா நம்ம யாரும் தான் அது வித்தியாசமா பேசுவோம். நான் தான் ஃபர்ஸ்ட், என்னை தவிர யாரும் இல்லை. பேதுருவை கடிந்து கொள்றார் பவுல். ஆனா பேதுரு என்ன சொல்றார்? அவன் வாயில் புறப்படுகிற வார்த்தைகள் அரிதா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை.
ஒருவருக்கொருவர் மேன்மைப்படவில்லை, ஆனால் சத்தியத்தின் படி கடிந்து கொள்கிறார். ஆமேன்னு சொல்றாருங்க பேதுரு. 2 பேரும் ஒரே தேசத்துல மறிச்சாங்க. பேதுருவும் பவுலும் ரோம் தேசத்துல சிறைச்சேதம் பண்ணப்படுறாங்க. இவர் சிறைச்சேதம் பண்ணப்படுறாரு. நேரோ என்கிற மன்னன் அங்க ஆட்சி ஆளும் போது அதே நாளில பேதுரு தலைக்கீழாக சிலுவையில் அறையப்படுறாரு. 2 பேரும் அங்க உயிரை விடுறாங்க. ஆனால் 2 பேருக்கும் பெரிய சபைகள் இருக்கிறது. ஆனால் இயேசுவோடு இவர் வாழ்ந்ததினால, பேதுரு வாழ்ந்ததினால பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த பேதுரு சென்ட் பீட்டர் சர்ச். எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் அந்த அந்த பீட்டர் சர்ச்சை பார்க்காமல் ஒருவரும் போக மாட்டார்கள். அவ்வளவு ஒரு, அதாவது கோட்டைகளை விட விசேஷமாக கட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. அர்ப்பணிப்பு. தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற இருவரும் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள். அல்லேலூயா. நாமும் தேவனை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய பேர் பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகத்தில், 2வது ஞாபக புஸ்தகத்தில் விசேஷமாக எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகினால் நாம் மிக ஜாக்கிரதையாய், ஆண்டவருக்கு மிக பிரியமா, அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கும் கிரியமாய் செயல்படும் போது தேவன் மகிமைப்படுவார். அவனுக்கு பதில் வருகிறது. நீ எழுந்து போன்றார். நீ எழுந்து பட்டணத்திற்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் தேவன் என்ன சொல்ல போகிறார் என்கிற வாஞ்சியோடு நம் தேவ ஆலயத்தில் வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் அட்டன் பண்ணாங்க, அவருடைய ஒத்தாசை கிடைக்கும். இல்லாவிட்டால் அவருடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்காது. உன்னுடைய பலன், உன்னுடைய சுயம், அதில் தான் வாழ முடியும். சுயமே நமக்கு வரக்கூடாதுங்க. எல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே வாழணும். பைபிள் என்ன சொல்லுகிறதோ அப்படியே நீ ஜீவித்து பார். அல்லேலூயா. தெய்வத்திலிருந்து கிருபை வரும். இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேவனை நாம் உள்ளத்திலிருந்து தூக்கி எறிந்து சாத்தானை மகிமைப்படுத்துகிறோம், சத்துருவை மகப்படுத்து. இதுல என்றைக்கு மனம் திரும்புகிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் விசேஷமான கிருபைகளை நமக்கு தருவார். அல்லேலூயா. இந்த விஷயத்துல கட்டாயம் மனம் திரும்ப வேண்டும். அவர் பெரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் நான் சொல்றேங்க, மருந்து ஊசி மாத்திரம் வேணாங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. எப்பேற்பட்ட காரியத்தை தேவன் உனக்கு ஜெயமாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நேரத்தோடு, அதுல நேரத்தோடு. அதை விட என்னங்க வேலை? நைட்டெல்லாம் ஒரு வாரமா நீங்க உழைச்சிங்களா? சனிக்கிழமை சரியா தூக்கம் வரலையா? பயப்படாத, எழுந்து வந்துரு. இங்க வந்து முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா 2 ஹவர் தூங்கிடு. புருஷங்கிட்ட சொல்லு, காதல தூக்கம் அதிகமா இருக்குது, இன்னைக்கு சமைக்க முடியாது, நீ போய் ஹோட்டல்ல சமைச்சு எடுத்துட்டு வா. தப்பு இல்லைங்க. தேவனை முதல் இடம் கொடுத்துட்ட இல்ல, ஆண்டு உன்னை ஆசீர்வதிக்க தேவன் நல்லவரா இருக்கிறார். அதே நேரத்தில் மனைவியை கசந்து கொள்ளக்கூடாது. என்னடி ஞாயிற்றுக்கிழமை குடுவாடி ஓட்டல. அல்லேலூயா. முக்கால் போக நம்ம எல்லாமே நைட்ல ஹோட்டல்ல தானே சாப்பிட்றோம். ஃப்ரை ரைஸ், அந்த ரைஸ், இந்த ரைஸ். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கொஞ்ச அளவுக்கு சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம அஜினோமோட்டோ போட மாட்டோம். ஒரு அல்லையா சொல்லாமா, துணிஞ்சு கூட சுவையா இருக்குன்னு கூட அஜினோமோட்டோ போட்டுறாதீங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஃபாரின்லாம் விலைக்கு வச்சதே இங்க நடக்குதுங்க, இங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகினா நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்முடைய புசிக்கிற ஆகாரம் கூட அது தகுதியான ஆகாரமா புசிங்க. ஆண்டவர் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. வேதம் சொன்னபடி வாழ்கிறவனை என் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் அது கூட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். மத்திய 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து, அது மலஜபம், ஆண்டவர் கொடுத்த மலஜபம். அந்த பிரசங்கம் 10வது அதிகாரம் வரையிலும் எஸ்எப்பா என்ன சொல்றாரோ அப்படியே நடந்துக்குன்னு சொல்றேன். யாராவது ஒருத்தர் போய் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்களா?
யாராவது அதை கை கொண்டீங்களா? அதை கை கொள்ளுகிறீங்கன்னா நீங்க முதலாள தேவாலயத்தில் இருப்பீங்க. கேட்கறதோட சரி உன் கதை. அதை இங்கேயே போட்டுட்டு அல்லது வழியில போகும்போது சாத்தான் கேட்பான், அவங்க கையில கொடுத்துட்டு உன்னை வெறுமையை தான் அனுப்புறான். அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவரா இருக்கிறார். இங்க கேட்கிற வார்த்தையை அப்படியே உட்கொண்டு அந்த நாள் முதல் கை கொண்டு பாருங்க. அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா. நீ கீழாகாமல் மேலாவா. மேலாவல கீழே தான் ஆக்கிட்டு இருக்கிறோம். தலையாவல வாழ தான் போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆனா இதே திருச்சபையில தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வீட்டுக்குள்ள அமர்ந்து கர்த்தரை குடும்ப ஜெபம் பண்ணுகிற குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். குடும்ப ஜெபம் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்க. அவங்களும் நேரத்தோடு உள்ள இருக்கிறாங்க. ஒரு வாரம் கூட மிஸ் பண்றது இல்லை. அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவங்க வீடு வாசலை பெருக செய்கிறார். அவங்க போக்குவரத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கொடுக்க நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அவள் சிறந்தவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10-15 குடும்பம் அப்படி இருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபையில் பரிசுத்த வாட்டிகள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவளை கர்த்தர் நடத்துகிறார். ஏன் நான் இருக்கக்கூடாது? நீ எழுந்து நேர்த்தெருவுக்கு போ, அங்கே எல்லாவற்றும் உனக்கு சொல்லப்படும். நான் ஏன் இருக்கக்கூடாது என்று என்றைக்கு நமக்கு எழுப்புதல் வருகிறதோ அன்றைக்கு தேவன் உன்னை திரும்பி பார்ப்பார். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்காமல் சோ காட்டுகிறவர்களை கர்த்தர் பார்க்கிறது இல்லை. சோ காட்டுவாங்க வந்து. நானும் திருச்சபைக்கு போய் தான் இருக்கிறேன். சோ காட்டுகிறவர்களை தேவன் திரும்பி பார்க்க முடியாது. சனிக்கிழமை இரவிலே நமக்கு அந்த வாஞ்சை வந்துருங்க. சனிக்கிழமை இரவிலேயே நம்முடைய துணி மணி எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சிடணுங்க. காணிக்கு முதல் கொண்டு பிரிச்சு வச்சிடணும். கை காணிக்கு முதல் கொண்டும் பிரிச்சு தனியா வச்சிரு. காலையில் எழுந்தோமா, பல்லு தேய்ச்சோமா, குளிச்சோமா, பைபிள் எடுத்தோமா, நேரத்தோடு வந்துடணும். இது தேவனுடைய கட்டளை. அதை செய்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்கள் சோ காட்டுவார்கள். சோ காட்டுக்குள்ளே தேவன் திரும்பி பார்க்கிறதில்லை. இந்த தீக்குருவி இருக்கு, பாத்தீங்களா? தீக்குருவி அப்படி இருக்குமே. நாங்கள் மலேசியாவில் நாங்கள் ஃப்ளைட்டு விட்டு இறங்கும்போது ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் வந்து எங்களுக்காக காத்துட்டு இருந்தார். பார்த்தா ஒரு மாதிரியா இருந்தது. ஆனால் நான் அவர் பழக்கமான அன்பாக இருந்தார். எனக்கு தலைவலி, சரியான தலைவலி. அவர் தான் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எங்களுக்கு நல்ல பெட்ரூம்லாம் கொடுத்து என் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து இந்த நார்மலும் இருந்துட்டு காலையில் வந்து கேட்குறாரு, எப்படி இருந்தது பாஸ்டர்? அப்படி நல்லா ஆயிடுச்சுன்னு. வா ஷோ பார்க்கலாம், வா ஷோ பார்க்கலான்னு என்னை கூப்பிட்டார். எனக்கு பக்குன்னு உடைஞ்சது. என்ன ஷோ தெரியலையே. அவர் சொந்த பணை வச்சிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அவர் இடத்துல ஒரு 20-30 தீக்குருவி இருக்கு. அது பேர்னா ஆட்சி, அது இருக்குது அவர்கிட்ட. முட்டையும் இவ்வளவு பெருசு. என்ன முட்டை மேலே நிற்க சொன்னார், உடையவே இல்லை. அங்கே 2 சவாரி போகிற குருவி இருக்கு. அப்போ 2 குண்டனுங்க மேலே உட்காந்தானுங்க. 2 குண்டை, சரியான குண்டை, அது மேலே உட்காந்து அதுவும் ஏற்றுக்கிடுச்சு. அதை அவங்களுக்கு பெட் பெட் கட்டுறாங்க. பெட் இந்த குருவி ஜெயிக்கும், அந்த குருவி ஜெயிக்கும். 2ம் ஓடுதுங்க. குதிரையை விட பாஸ்டா ஓடுதுங்க. அதுக்கு 3 விரல் தாங்க. குதிரையை விட பாஸ்டா தான் ஷோ. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படியும் ஒரு பறவை இருக்குமா? இப்படியும் ஒரு பறவை இருக்குமா? அதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஆபிரகாம் வந்து ஒரு தீக்குருவியை கூப்பிட்டாரு. அது வந்தது. 2 ஆளு பிடிச்சி என்னை தூக்கி மேலே உட்கார வச்சாங்க. இப்படியும் அப்படியே வழுக்குது. அவர் சொன்னார், ரெக்கையை நல்லா பிடிச்சிங்க பாஸ்டர்னார். ரெக்கையை பிடிச்சிட்டேன். ஒரு ரவுண்டு வந்தது.
ஏங்க இதெல்லாம் கிடைக்காதுங்க பாக்கியம். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பார். தேவன் உன்னை காணாதவைகளை காணாது, எட்டாதவைகளை எட்ட செய்வார். அறியாததை கர்த்தர் உனக்கு அறிய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதுல சவாரி போறதுக்கு தேவன் ஒரு சான்ஸ் என்ன கொடுத்தாருங்க. கோட்டீஸ்வரங்க பாஸ்டர்ஸ்க்காக ஊழியக்காரனுக்கு அவங்க வந்து காத்திருக்கிறாங்க. நாங்க அங்க இறங்கும்போது 12 மணிங்க. அவன் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு அங்க காத்திருக்கிறான். அங்கிருந்து 2 மணி நேரம் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு. எப்படிங்க அது? கோட்டீஸ்வரன். ஏன் சொல்றேன்? கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே நமக்கு பெருமிதம் வரவே கூடாதுங்க. தாழ்ந்துருங்க. இது தேவன் கொடுத்த கிருபை. நன்றி, நன்றி, நன்றி. தலை தூக்கிட்டீன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அல்லேலூயா. தலை தூக்கிட்டா ஒன்றும் இல்லாத போயிடுவோம். அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறவன். அல்லேலூயா. அவன் வந்து ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்யறாங்க. எவ்வளவு மதிப்பு தெரியுங்களாங்க எங்களுக்கு. காலையில எழுந்த உடனே டிஃபன் ரெடிங்க, மதியம் லஞ்ச், நைட்டு டின்னர். அதாவது உயர்தரமான ஆகாரங்க. புரியுங்க எல்லாமே. ஊழியக்காரனுக்கு கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம். என்னுடைய கோழிகள் சாகாது, என்னுடைய பிசினஸ் நடக்கும், என் வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படின்ற ஒரு ஃபீலிங்களோட அங்க இருக்கிற பெரியவர்கள் ஊழியக்காரனை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானவர் இன்றைக்கு நீங்க வளர 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 ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது அவருடைய ஆராதனைக்கு முதல் இடம் கொடுங்கள். பிறகு பாருங்க உங்களுடைய லைஃப் நல்லா வரும். அல்லேலூயா. அவரை நேசிக்க 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 உனக்கு ஆசீர்வாதம் சேர்ந்துட்டே இருக்குமா, குறையாது. நீ அல்ல குறையவே குறையாது. அல்லேலூயா. நீ தேவனை தேடுகிறது உண்மையானால் அவருடைய வருகையில் காணப்படணும். இங்க நம்ம ஷோ காட்டிட்டா ஷோ காட்டுறவங்களாம் கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டாருங்க. அவர்களுடைய காதுல எக்கால சத்தம் கேட்காது. ஷோ காட்டுகிறவர்களுக்கு அவருடைய எக்கால சத்தம் கேட்காதுங்க. இரவும் பகலும் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்து ஆராதிச்சுட்டு போறாங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. நம்ம பக்கத்துல இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்காம, அல்லேலூயா, அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? இருப்பாரா? தேவனுடைய நாமத்தினால் கூடாதது எதுவுமே இல்லை. சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இங்க ஆண்டவர் சொல்கிறார், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அவன் வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். என்ன கவனிக்கணும்? யோனா பிரதர், என்ன கவனி, வீட்டில் போய் படிங்க. எவ்வளவு அழகா ஆண்டவர் அங்க சொல்றார். அல்லேலூயா. நல்ல மனுஷன் எவ்வளவு எப்படி அழகா, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அப்ப அந்த நல்ல மனுஷன் யாரு? அவன் எங்க இருக்கிறான்? அந்த நல்ல மனுஷன் யாரு? அவன் எங்க இருக்கிறான்? அதுதான் முக்கியம். அவன் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் விரும்புவான். அவன் அவரை பாடி துதிப்பான். அல்லேலூயா. 1 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டான்னா அவன் மனஸ்தாபப்படுவான். 5 நிமிஷம் லேட்டா போயிட்டு. அல்லேலூயா. அவனுடைய பலிகள் ஒவ்வொரு மாதமும் சரியாய் வரும். அவன் ஒரு வேளை ஜெபம் பண்ணலன்னா ஜெபிக்காத விட்டுட்டேன்னு மனஸ்தாபப்படுவான். எவன் கர்த்தருடைய காரியங்களில் செய்யலையேன்னு மனஸ்தாபப்படுகிறானோ அவன் நல்ல மனிதன். என்றைக்காவது வாழ்க்கையில ஒரு நாள், வருஷத்துல ஒரு முறை ஜெபிக்காத விட்டுட்டான், வருஷத்துல ஒரு முறை ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டான், அல்லேலூயா, அவன் மனஸ்தாபப்படுவாங்க, மனஸ்தாபப்படுவான்.
ஆனால் மறுநாள் அவன் தேவனுக்கு பிரியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்பான். நல்ல மனுஷன் கர்த்தரால், அவர் சொல்றார், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். உறுதியாயிடுவாங்க. அவன் லூசாலாம் இருக்க மாட்டான். அல்லேலூயா. உறுதியாயிருப்பான். அவன் உறுதியாயிருப்பான். அல்லேலூயா. நீங்க கோச்சிக்க கூடாது. கோச்சிக்கீங்களா? அல்லேலூயா. லூஸ் டாக்ல நமக்கு இருக்கக்கூடாது. வாழ்க்கையை லூஸாக இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக டைட்டாக இருக்கணும்னா, தேவனோடு இருந்துட்டீங்கன்னா எந்த தீங்கும் தொடாது. தாவீது சும்மாவை சொன்னார், நீர் எனக்கு கேடகமும் மகா பலனுமாயிருக்கிறேன். நீரே கோட்டை, நீரே அரண், நீரே என் பலன். எவ்வளோ அழகாக சொல்கிறார். உறுதிங்க. எரேமியா குழியில போடுறாங்க, ஒண்ணுமே சொல்ல. உறுதி. என் தேவன் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மேல ஜெபம் பண்ணல. நினைவுக்கு போடன்னா அவன் எங்க போயிட்டான்? தர்சீசுக்கு போயிட்டான். ஜெபம் இல்லை வாழ்க்கையில். கர்த்தர் சொல்றத அவன் நிறைவேற்றல. நம்ம அப்படித்தானே? நினைவுக்கு வாடான்னா தர்சீசுக்குள்ள போகணும். வாழ்க்கையில் உறுதி இல்லை, ஜெபம் இல்லை. ஆண்டவர் யோசித்தார், இவன் வாழ்க்கையில் ஜெபமே இல்லை, நாம சொன்ன இவன் கேட்கவும் இல்லை. அதனால இவனை தூக்கி என்ன பண்ணணும்? கடல்ல போட்ட உடனே உள்ள போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை. கடல் பாசிகள் என்னை பற்றி கொண்டது. ஆழத்தில் நான் வாழ்கிறேன். தேவரீர் என்னை காண்கிறீர். இன்னும் இப்படிப்பட்ட ஜெபங்க 2வது அதிகாரத்தில் நீங்க போய் வாசிங்க. நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன் உங்களை அப்படி போட்டால் நலமா இருக்கும் என்று. கட்டாயம் நான் நீந்தி வந்து பார்ப்பேங்க. அந்த கேஸ் அது என்ன சொல்லுவாங்க, ஆக்சிஜன் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்தமான்ல நான் போனேன். எல்லாம் அந்த ஆக்சிஜன் மாட்டிக்கிட்டு ஒரு 3 கிலோமீட்டருக்கு கடலுக்குள்ள போகலாம். எனக்கு பலன் இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. கடலுக்குள்ள 3 கிலோமீட்டர் போகலாம். அப்போ உள்ள கலர் கலர் மீன்லாம் இருக்கு. நான் கேட்டேன், நான் போறேன்னு. வயசு என்னன்னு கேட்டேன். 55. விலகிட்டான். ஏயா, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு நீச்சல் நல்லா தெரியும். வயசு என்ன? 55. கழிச்சிட்டான். ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கணும். உங்களை தூக்கி கடல்ல போட்டா முதல் சந்தோஷப்படுறது நான் தான். ஏன்னா அங்க போய் ஜெபம் பண்ணுவேன்ல. சொல்லுங்க. அங்க போய் ஜெபிப்பீங்க. ஆண்டவரே அது 3 நாளுங்க. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள். அல்லேலூயா. உங்களை 6 நாள் வச்சிருந்தாலும் நான் வந்து டெய்லி பார்த்துட்டு வருவேன். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். லூஸ் டாக்கெல்லாம் கர்த்தர் கடல்ல போடுவாருங்க. பக்கத்துல பார்த்து சிரிச்சுட்டு சொல்ல, லூஸ் ஆன காரியம் நினைவுக்கு வாடான்னா தர்ஷிசுக்கு போகிற லூஸ் எல்லாம் தேவனை விட மாட்டார். அப்படியே சொல்லணும். சொல்லு. அல்லேலூயா. லூசுங்களுக்கெல்லாம் வேதனை வருங்க. லூசை பெத்தேலா ஆக்கிறவர் என் தேவன். மனசுல வச்சுங்க. லூசை பெத்தேலாக மாற்றுகிறவர். ஆண்டவருக்குள்ள வந்தால் லூஸ் எல்லாம் பெத்தேலா ஆயிடும். பக்கத்துல பார்த்து சொல்லு, லூஸ் தேவனிட்ட வந்துட்டா அது பெத்தேலாக மாறும். ஒரு அல்லலியா சொல்லாமா? தேவன் யாரையும் கைவிடுகிறது இல்லைங்க. அவர் யாரையும் வெறுக்கிறதே இல்லை. இன்னும் ஆண்டவர் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறார். ஏனென்றால் எப்பொழுது மனம் திரும்புமோ என்றதை காத்துட்டு இருக்கிறார். பாஸ்டர், நான் லூசா? நான் இன்னும் மனம் திரும்பலையா? இப்ப நான் பிரசங்கிறதுல உங்ககிட்ட இருந்ததுன்னா இப்ப நீ யாரு? நீங்களே சொல்லிட்டீங்க. ப்ளீஸ், நீங்க அவைகளை தூக்கி எறிந்து தாழ்மையில தேவனுடைய சமூகத்தில் வந்து பாருங்க. என் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார்.
நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அங்கதான் என்றைக்கு நாம் தேவனை திருப்திப்படுத்துகிறோமோ அப்போ உன் வாழ்க்கை உறுதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் அல்லேலூயா புருஷன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகக்கூடாது. அவ உயிரை கொடுத்துட்டா ஏசப்பா கிட்ட, அவ உயிரை கொடுத்துட்டாங்க ஆண்டவர் கிட்ட. இனி கர்த்தர் தான், நீ போகக்கூடாது. ரைட்டு பார்த்துக்கலாம், நீ வரக்கூடாது, ஓகே பார்த்துக்கலாம், நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன், நோ ப்ராப்ளம். எத்தனை பேர் தேவனை விட்டு விலகாமல் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் விடாமல் இருக்கிற பெத்தேல்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை எப்படி, உன்னுடைய நடை எப்படி? நீ சுயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க அதாவது பிரவேசிக்க முடியாமல் போய்விடும், அரிதாக மாறிவிடும். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவராகி தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். இருப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா? மாறணும். எத்தனை வருஷமா நீங்க அப்படி இருப்பீங்க? நான் உங்களை 40 வருஷமா பார்க்குறேன், 30 வருஷமா பார்க்குறேன், 20 வருஷமா பார்க்குறேன், மாற்றம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அன்றைக்கு செஞ்ச கலகம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற, அன்னைக்கு பேசுறது இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிற, அன்றைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவேன், இன்றைக்கும் வந்துட்டு இருக்கிற. எப்பொழுது நீ மாறப்போகிற? மாறுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தேவனை தேடுகளை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பங்க, அந்த குடும்பத்துல ஒன்றுமே இல்லைங்க, அந்த சிஸ்டர் மட்டும்தாங்க. அவள் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டாங்க. இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை என் கண்கள் காண்கிறது. அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். அந்த குடும்பம் தேவனை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறதுங்க. நீ எங்க போயிட்ட? உன்னுடைய பற்றுதல் எங்க? உன்னுடைய தாழ்மை எங்க? அல்லேலூயா. உன் சுயத்தில் நீ எவ்வளவு நாள் வாழ்வ? சுயன்னா ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தை, இந்த காதல வாங்கி தூக்கி எறியதாங்க சுயம். உனக்குள்ள இருக்கிற அப்படிப்பட்ட ஆவி அந்த வார்த்தை தூக்கி எறிய வைக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட வாழ்கிறவர்களுக்கு உன் வீட்டை செக் பண்ணி பாரு. ஒரு மாசத்துக்கு உண்டான ஆகாரம் உனக்கு இருந்துட்டா நீ சந்தோஷமானவன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாத ஆகாரமும் நம்ம சகோதரிக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. என் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். ஒரு வருமானம் வரத்துக்குள்ள, இந்த வருமானம் அதாவது அறுவடை இருக்கிறதுக்குள்ள இங்க முன்னாடி வேறொரு அறுவடை இருக்கும். அந்த புதிய அறுவடையை களஞ்சத்தில் சேர்க்கிறது, பழையதை ஒதுக்கி வைக்கக்கூடியது. தேவன் டபுள் ஆசீர்வாதத்தை தருகிறவர் அவர். அல்லேலூயா. டபுள் ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆகினால் நான் உன்னை என்றைக்கு பார்த்தோன்னு அதே குணங்கள் உனக்கு இருக்கிறது. இது காரணம் என்ன? சுயம். உன்னை சுயம் ஆளுகிறது. இதை தூக்கி எறிந்து ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை அர்ப்பணிக்கும் போது இப்படி கேட்கணும், எப்படி? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? எங்க பைபிள் சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுமா. அப்ப அவர் ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. உன் மேல தேவன் பிரியமா இருந்துட்டார்னா, கவனிங்களேன், உன் மேல கர்த்தர் பிரியமா இருந்துட்டார்னா உன் வழியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவனை விசேஷமாக நடத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவருடைய மகிமை உன்னை கைவிடாது, பிரசன்னம் உன்னை கைவிடாது. அல்லேலூயா. அவர் என்றென்றும் உனக்கு பலனாய் இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டுடைய கிருபை உன்னை மூடிக்கொள்ளும். தேவனுடைய கிருபை உன்னை மூடிக்கொள்ளும். உம்மாலே கூடும் என்னே சுராஜாவே, உம்மில் நான் மகிழ்ந்திடுவே. உம் சித்தம் பெரிதே, உம் செயல் பெரிதே, உம் அன்பு பெரிதையா. உம் சித்தம் பெரிதே, உம் செயல் பெரிதே, உம் அன்பு பெரிதையா. உலகத்தை உம் கைகளால் படைத்தீர், உம் கைகளில் என்னையும் படைத்தீர். உலகத்தை உம் கைகளில்
உன்னதரேசுவே உம் திருப்பாதத்தை உன்னதரேசுவே உம் திருப்பாதத்தை தொழுதிடுவே உன்னையாய் தொழுதிடுவே வணங்கிடுவே மாலை சுராஜாவே வணங்கிடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. என் மனசு ஆண்டவர் தொட்டதினாலே இந்த பாடல் பிறந்தது. நான் அவ்வளோ அவரை நேசிப்பேன். ஆண்டவரை அப்படி உயிருக்கு உயிராக நேசிப்பேன். இரவும் பகலும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. நாமும் அவரை உண்மையாக நேசிக்கும் போது தேவன் பெரிய அதிசயங்களை அவனுடைய வடியின் மேல் அவர் பிரியமாக இருக்கார். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அவர் வராருங்க. நீ மார்க்கெட் போனால் வருவார், நீ கடத்தருக்கு போனால் வருவார். அல்லேலூயா. நீ பீச்சுக்கு போனாலும் கூட வருவார். ஆசைப்பட்டு நீ மாலுக்கு போனாலும் கூட வருவார். நீ ஆஃபீஸ் போகும்போதும் கூட வருவார். நீ பிஸ்னஸ் பண்ணும்போதும் கூட வருவார். உன் கடையில் இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு கூட வருவார். அவன் வடி மேல் அவர் பிரியமாயிருப்பார். மேல் அவ்வளோ பிரியமாயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியமான வார்த்தை ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். கீழே அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தலாமா? அவன் விழுந்தாலும் தப்பி தவறி அவன் கால் சரிக்கு விழுந்தாலும் தள்ளுண்டு போவது. யாராவது அவனை தள்ளிவிட்டாலும் அவனை காப்பாற்ற நான் இருக்கிறேன்னு சொல்லு. அவர் கையினாலே அவனை காப்பாற்ற. அவன்னா யாரு? அவரை நேசிக்கிற உன்னதான் சொல்றாரு ஆண்டவர். நீ பெத்தேலாக மாறும். லூஸ் பெத்தேலாக மாறும். அந்த பெத்தேலுக்கு முதல் பெயர் லூஸ். ஹல்லேலூயா. இந்த லூஸ் நான் திரும்பி வரும்போது இது பெத்தேலாக மாறும். தேவனுடைய சித்தம் அது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கை நாளெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா கடந்த மே மாதத்திலிருந்து இந்த மே மாதத்திலிருந்து பார்த்தாக்கா, அல்லேலூயா, வீட்டில் போய் கேலண்டரில் பாருங்கள். எல்லாம் நீங்கள் கேலண்டர் பார்க்குறீங்க. நீங்கள் போன டேட்டெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை அட்டன் பண்ண டேட்டெல்லாம் ஒரு மார்க் போடுங்க. அட்டன் பண்ணலையே போடாதீங்க. 52 வாரம் 53 வாரத்தில் நீங்கள் எத்தனை வாரம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கரெக்டாக நான் சொல்கிறத செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. நீ போகாத நேரம்லாம் விட்டுடுங்க. நேராக இன்றைக்கு போன உடனே இந்த ஞாயிற்றுக்கிழமை டிக் பண்ணுங்க. நான் ஆண்டுடைய சமத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அடுத்த வாரம் நீ வரலன்னா டிக் பண்ணாத. அல்லேலூயா. கேலண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் அடுத்த வருஷம் மே மாதம் வரும்போது நீ எத்தனை நாள் லூஸாக இருந்த, எத்தனை நாள் பெத்தேலில் இருந்தன்றதை நல்லா புரிஞ்சிடும். எப்படிங்க தேவன் நமக்கு அருள் செய்வான்? எப்படி தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? நம்முடைய கையின் பிரயாசங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அல்லேலூயா. ஜெபத்துல மட்டும் கேட்கிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். தூக்காட்டக்கூடாதுங்க. தூக்காட்டவில்லை. ஆண்டவர் சுயநலவாதி. அவள் தெய்வ வசனத்தின்படி வாழாதவர்கள். அல்லேலூயா. அந்த மிருகத்தையும் அந்த மிருகத்தின் முத்திரையும் குத்தி கொள்ளாதவர்கள், அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எந்த நேரத்திலும் வழி விலகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. எந்த நேரத்திலும் சுயமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தெய்வ சத்தியத்தின்படி வாழல, சுயமாய் வாழ்கிறார்கள். அல்லேலூயா.
அவர்கள் இங்கெல்லாம் எல்லா சபையிலும் இருக்கிறார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிறது அரிதான காரியம். காலம் இல்லை. இன்றைக்கு நாம் இப்பொழுதே தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தால் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ரொம்ப தூரமாக இருக்கணும், நோ ப்ராப்ளம் பிள்ளைங்கள. நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கூட வந்து ஆனால் திருவிருந்தில் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப லாங்கு 50 கிலோமீட்டருக்கு இருக்கிற அல்லேலூயா. அங்கேருந்து வர போக நமக்கு ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கும்போது தேவனை ஆண்டவர் நமக்கு அற்புதமான காரியங்களை கற்று அதே நேரத்தில் நீங்கள் எந்த சபைக்கும் போகக்கூடாது. நீ ஒரு வாரம் வீட்டில் இருக்கிறியா, எந்த சபைக்கும் போகாத. அந்த சபையுடைய மெசேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வழுவி கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. எங்கெல்லாம் கண்ணை தொடிப்பார், காது தொடிப்பார், மூக்கு தொடிப்பார்ன்றாங்களோ அந்த செய்தியெல்லாம் உன் தலைக்கு மரணத்தை கொண்டு வருகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எங்கே எச்சரிப்பு இருக்கிறதோ அல்லேலூயா அங்கே தேவன் வாசம் செய்கிறார் என்ற அர்த்தம். ஏனென்றால் வேதம் எச்சரிப்பும் அன்பும் சேர்ந்துதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினால் நம்ம மிக ஜாக்கிரதையா, ஒரே சபை, ஒரே மெய்ப்பன், ஒரே தேவன் போதும். ஆண்டவர் உனக்கு விசேஷமான காரியங்களை செய்வார்களா? அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். பிறகு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறான். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த மெசேஜ் தாவீது கொடுத்திருக்கிறார் 37 வசனத்துல. அவர் நீதிமான்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சிருக்கிறார். நீதிமான்களை குறித்து, அல்லேலூயா, பரிசுத்தவான்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார். கீழே வாசிக்கலாம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது ஆயிட்டேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீதிமான் நல்லா வாழ்ந்து போயிட்டாரு ஆண்டவர் கிட்ட, வயதாகி போயிட்டார். அவன் பிள்ளைங்களை கூர்ந்து கவனிக்கிறார். அல்லேலூயா. அவன் பிள்ளைங்களை பார்க்கிறார். அந்த பிள்ளைங்க செழித்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் சந்ததினா 2, 3, 4 தலைமுறை அவளையும் பார்க்கிறார், நல்லா இருக்கிறாங்க. நீதிமானை தேவன் ஒருபோதும் அவன் சந்ததி அப்பத்திற்கு தெரிந்ததை நான் பார்க்கலன்னு சொல்றாருங்க. அந்த நீதிமான் யார்? தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்தவள். சுயநலவாதி அல்ல. சுயநலவாதின்னா தான் இஷ்டம், எனக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குது, அதுபடி அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. தேவனுடைய நியாயப்பிரமாணம்னா நீ எங்கே சுற்றினாலும் 6 நாள் இரு, 7 நாள் தேவனுடைய சாலயத்தில் அமர்ந்துரு. இதை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. நீதிமான்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண கூடாது. தலைவலியா வீட்டில் இருந்துக்கோ, இல்லை தூக்க முடியல, அல்லையில் வீட்டில் இருந்துக்கோ, சந்தோஷமா ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு, நான் உனக்காக ஜெபி. அல்ல உன் புருஷன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாளா, புருஷனுக்கு பணவிட செய், அன்றைக்கு நீ வராத. உன் பிள்ளைங்க ரொம்ப ஜுரத்தில் இருக்கிறாங்களா, நீ அன்றைக்கு வராத, குழந்தை பார்த்துக்கோ. மற்ற நாள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு அந்த சுயத்தை தூக்கி எறிந்து தேவனை பற்றி கொள்ளும் போது உன்னுடைய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. உன்னுடைய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும். ஒரு அத்திமரம் கனி கொடுக்கவே இல்லை. அப்போ சொல்கிறான் ஆண்டவர், இது எத்தனை வருஷமா ஆச்சு கனி கொடுக்கலையேன்னு சொல்கிறாரு. இதை வெட்டிட்டு ஏன் நிலத்தை கிடக்கணும்? குமாரன் சொல்கிறாரு, அல்லேலூயா, இந்த 1 வருஷம் பார்க்குறேன் பிதாவே, இதுக்கு நான் கல்லெல்லாம் பொறுக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதுக்கு நல்ல தண்ணீர் வாய்த்து பார்த்து அதுக்கு நல்ல இரம் போட்டு அதை நான் ஸ்பெஷலாக கவனிக்கிறேன். அது மீண்டும் கனி கொடுத்தாலும் சரி, அவற்றை நீர் சொன்னபடி அதை வெட்டி போட்டுறோம் பிதாவே. குமாரன் சொல் சுயமா இருக்குது, கனி கொடுக்க சுயநலவாதி. இந்த 1 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவர் சொல்ற, இந்த 1 வருஷம் இருக்கட்டும்.
அவன் நல்ல தோட்டக்காரன். அல்லேலூயா. நானே வழின்னு சொன்னார். I am the light. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். The gate, வழியா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். பார்த்துக்கிறேன் ஒரு முறை. இதான் வருஷங்கள் ஓடிட்டு இருக்கிறது. அப்படிதான் தப்பிச்சிட்டு இருக்கிற. திடீர்னு இயேசு வந்து நின்றுவார். உன் சுயம் வேலை செய்யாது. உன் சுயத்துக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த நேரத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன், அது காதல விழாது. உலகம் முழுதும் யுத்தத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு ஆசியா யுத்தத்தில் பயங்கரமாய் எரிந்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது இந்த பக்கம் வீசும் என்று தெரியாது உனக்கும் எனக்கும். ஆனால் அதற்குள்ளே நாம் ஆண்டவரை பலனாய் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரால் எல்லாமே கூடுமா? நீ என்ன நினைக்கிற? எல்லாமே செய்யும். உனக்கு வீடு கட்டி கொடுப்பாருமா, நிலம் வாங்க செய்வார்மா. அல்லேலூயா. 3 வருஷம் போதுமா, நீ ஒழுங்கா ஆண்டவரை உண்மையா இருந்துட்டினா அடுத்த 4வது வருஷத்துல ஒரு கோட்ரஸாவது நீ வாங்குவே. அந்த இடத்துக்கு தேவனை கொண்டு வருவார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களை தேவன் கைவிடுறது இல்லைங்க. வாழ்ந்த வாழ்நாள் 40 வருஷமா நீ இன்னும் வாடகையில் இருந்தீனா, அல்லேலூயா, நம்ம சுயமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னும் அந்த நீதியின் படி நம்ம வரல. அல்லேலூயா. நீ வாழ்ந்துட்டு போயிடுவேன். உன் பிள்ளைங்க கையை நீட்டக்கூடாதுங்க. அதுக்கு நீ ஜெபம், நீ சுயத்தை தூக்கி எறிந்து ஆண்டவருக்கு உண்மையா இருந்துட்டினா, உன் நிமித்தம் நீ வாழ்ந்தது, கர்த்தருக்குள் வாழ்ந்தது நிமித்தம் உன் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க அவர் நல்லவரா இருப்பாரா? குடும்ப ஜெபத்தை விடாதீங்க. இல்லைன்னா ஆரம்பிச்சிருங்க. பக்கப்படாதீங்க. குடும்ப ஜெபத்தை நீ பண்ணாதனா கிறிஸ்துக்கே நல்லது இல்லைங்க. அது வாழ்க்கையில் ஜெபம் இருக்கணும். கிறிஸ்துவ ஒவ்வொரு விசுவாசிகளும் அட்லீஸ்ட் 1 hour ஜெபிக்கணும். நம்ம சபையில் மூப்பர்களும் ஜெபிக்கிறது இல்லை. எத்தனை முறை ஜெபம் பண்ணா? ஒரு நாள் தான் பண்ண, 2 நாள் தான் பண்ணேன். ஆனால் எல்லா மூப்பரும் இல்லை. எல்லா மூப்பரும் ஜெபிக்கிறாங்க. ஒரு சிலர் 1, 2, 3 அப்படி ஜெபிக்காத இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் சப்போர்ட்டாக இருப்பீங்க, சபைக்கும் சப்போர்ட்டாக இருப்பீங்க. ஆண்டுடைய பிரதான கரு உங்கள் மேலே வரும். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கிடுங்க. காலம் சமீபம். அல்லேலூயா. காலம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சொல்லுங்க, மனம் திரும்பி. ஆமாம், சத்தியத்தை விரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். கீழே வாசிக்கலாம். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறார். உன்னை கொடுக்க செய்வார் ஆண்டவர். நீ தான் வால் ஆட்டிட்டே இருக்கிற. அல்லேலூயா. ஆமா, ஏதோ ஒரு மீன் இங்க தலையை காட்டுமா, அங்க வாழை காட்டுமா. வெள்ளங்க மீன் தலை பாம்பு மாதிரி இருக்குமா. எங்க முன்னோருங்க சொன்னாங்க. அதனால நான் சொல்றேன், இது பழைய கதை. நீங்களும் கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கும். உங்களுக்கும் வால் ரெட்டை மீன்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். தலை பாம்பு தலை. பாம்பு கூட்டம் வந்ததுன்னா பாரு, நான் ஒன்ன மாதிரி தான். நம்ம ஆளுடான்ட்டு போயிடுமா. மீன் கூட்டம் வந்ததுன்னா அது வாழை காட்டுமா. நம்ம ஆளுடா அப்படின்ட்டு அது போயிடுமா. அப்போ இவர் 2 எஜமானுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். உலகமும் தேவை, இயேசுவும் தேவை. இதுதான் சுயம். இன்றைக்கு சுயம் என்னதென்பது, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதை கர்த்தர் உன் கூட பேசிட்டு இருக்கிறார். இதை விட்டு விலகி வந்துட்டோம்னா நீ ஆசீர்வாதமாக மாறிடும். கனி கொடுப்பங்க. இயேசு கிறிஸ்து உன்னை கனி கொடுக்கும்படி உன்னை உனக்குள்ளே இருக்கிற கற்களை போட்டு பொறுக்கி போடுகிறார். This is message. Jesus say. அல்லேலூயா. இந்த செய்தி மூலமா ஆவியானவர் உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். உன் கல்லெல்லாம் பொறுக்கிறார், ஒப்பு கொடு. அல்லேலூயா. உன் முற்கள் எல்லாம் கர்த்தர் அகற்றுகிறார். உன் கிளையெல்லாம் வெட்டுகிறார். நல்ல நேரா வளர்ந்து நீ கனி கொடுக்கணும். அல்லேலூயா. உலகம் கூப்பிடும், வா 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 வா, பணத்தை காட்டும். 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000, 4000 காட்டும். விழுந்துடாத.
நீ அதாவது தீட்டாயிடுவ, கரைப்பற்றுவ. உலகம் சொல்ல உனக்கு எவ்வளவு வேணாலும் தரேன், என்னை மட்டும் திரும்பிப்பார், உனக்கு எது வேணாலும் செய்கிறேன். பணத்தை கையில் வச்சுட்டு உன்னை கூப்பிடுவாங்கங்க. பிரதர் சிஸ்டர், நீ சாஞ்சிட்டினா அந்த நிமிஷத்துல உன் இதயம் கரையாயிடும். தேவன் உனக்குள்ள வாசம் செய்ய முடியாது. அவர் உன்னை விட்டு பிரிஞ்சிருவார். சுயநலவாதிகள் விழுந்துருவாங்க. அவங்க எழும்புகிறது ரொம்ப கடினமா. அல்லேலூயா. என்ன வந்தாலும் விழாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கீழே வாசிக்கலாம். தீமையை தீமையை விட்டு விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அல்லே சொல்லாம எல்லாம் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். என் ஆத்துமாவே சொல்லு, என் ஆத்துமாவே. அப்புறம் இதுதான் சொல்லுவேன். விட்டனா வாய்ப்படுதல நம்ம மிஸ் ஆகுறோம். ஆத்துமாவே தீமையை விட்டு விலகு, நன்மை செய், என்றென்றைக்கு நிலை. இப்போ இனிமேல் ஜபத்தில் நம்ம இன்னைக்கு முடிவில் அதான் சொல்ல போகிறோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி மாற்றி, என் ஆத்துமாவே தீமையை விட்டு விலகி நன்மை செய். கர்த்தர் ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். நிஜங்க இது. நீங்க நினைக்கிற மாதிரி பொய் இல்லை. நீ பொய்ன்னு சொல்லிட்டு போயிடல வாரம் வாரம். அப்படி நிறைவேற்றுறதில்ல, இல்லை அப்படி நடக்கிறதில்ல, இல்லை நிஜங்க இது. அடிக்கடிக்கு டீ கடைக்கு டீ வாங்க போவேன் அம்மாவுக்கு. ஒரு 10 அந்த பேர் கொடுப்பாங்க டெய்லி. அவங்களுக்கு டெய்லி 2 கப்பு வாங்கிட்டு வரும். ஒரு முறை அடுக்கு பில்டிங், அந்த டீ கடை பக்கத்தில் பிராமணர் வீடு. அவங்க வீட்டு வாசலில் போய் அந்த அம்மா வந்து வெளியே வர முடியல, என் வண்டி கடையாக இருக்குது. அந்த பிராமின் லேடி வந்தாங்க. வந்துட்டு முழிக்கிறாங்க. இதுன்னா நான் எப்படி, அம்மா இருங்க நான் எடுத்துறேன்னு ஓடி வந்தேன் பாரு. அதில் ஜீசஸ்ன்னு எழுதிருக்கு. பரவாயில்ல விடுங்க, நான் ஓரமாக போயிட்டேன். ஒரு 2 வாரம் தான் அவங்கள சந்திக்கிறேன். அவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கன்னு. இப்படி ஒரு 10 முறை அவங்கள ப்ளஸ் பண்ணியிருப்பேன். போன வாரம் அவங்க மேலேருந்து என்னை பார்த்துருக்குறாங்க. மேலேருந்து பார்த்துட்டு கிடுக்குன்னு படி ஏறி இறங்கி, நான் டீ கடைக்காரங்கிட்ட காசு கொடுக்குறேன், அந்த காசை நீங்கள் வாங்காதீங்க, அவர் எவ்வளோ வாங்குறா அதை நான் கொடுக்குறேன். இந்த பிராமின் லேடிங்க, அவர் என்ன வாங்குறாத நான் கொடுக்குறேன், அவர்கிட்ட வாங்காதீங்க. நான் சொல்கிறேன், என் எதிரோ சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் கொடுக்குறேன், என்கிட்ட இருக்குது, நீங்கள் கூட டீ குடிங்களேன். அப்படி இல்லை இந்த ஒரு முறை நான் கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு 50 வீட்டுக்குள்ளே ஓடி 50 ரூபாய் எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த பக்கம் ஹோட்டலுங்க, எல்லாமே பார்சல் வாங்குறதுக்கு எப்படி ஒரு 15 பேர் நின்றுட்டுருக்குறான். இந்த டீ கடையில் ஒரு 4-5 பேர் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டீக்காரன் பேர் ஏழுமலை. அவன் டீ போட்டு கொடுத்துட்ருக்குறான். அந்தம்மா ஓடி வந்து இவ்வளோ ஆட்கள் பார்க்காம அந்த 50 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு, எப்படி அது கொடுத்துட்டு குனிஞ்சு என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்றாங்க. அவ்வளோ பேருக்கு மத்தியில் அவங்க தலைமையில் கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் நல்லா வருவீங்கன்னு. அல்லேலூயா. அவங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டர் பிரதர், சின்ன ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளோ வெக்கப்படுற? உன் பேர் எப்படி ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும்? உன் பேர் எப்படி ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும்? நீயும் தடையா இருக்கிற, உன் பிள்ளைகளும் தடை பண்ற. எப்படிங்க தேவனுடைய சமூகத்தில் நீ வர முடியும்? உன் திறமையில நீ வாழாத, உன் சுயத்தில் வாழாத. சுயம் என்றைக்கு சாகும். பிராமண லேடிங்க, ஒரு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரிங்க, 50 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு தாழ்மையில் தன்னை தாழ்த்தி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாங்க. வெக்கம் இல்லைங்க. இந்த பக்கம் 15 பேர்
கடையில் 4 பேர் பீடி குடிச்சிட்டு அங்கே டீ சாப்பிட்டு இருக்கிறான். அந்த ஏழ்மலை பார்க்குறான், பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு சிரிக்கிறான். டாக்ஸ் எடுத்துட்டு போங்க, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் வரும். 1 வயசு குழந்தை நடக்குதுன்னா அது கையில் கொடுத்து டாக்ஸ் கொடுக்க வைங்க. தேவனுடைய சத்தியத்தை சொல்லிட்டே இரு, மௌனமாக இருக்காத. அல்லேலூயா. என் திறமை, என் பலன், என் அழகுன்னு சொல்லாத, என் படிப்புன்னு சொல்லாத. முறிந்து ஓடிடும் எல்லாமே. தேவனுடைய வரிகளை காணாம போயிடும், வெக்கப்பட்டு போயிடுவேன். இன்றைக்கு ஆவியான உன்னோடு கூட உன் சுயத்தை சாகடிக்க தேவன் மருந்து கொடுக்கிறார். வசனம் என்ன மருந்து. அல்லேலூயா. உன் சுயம் செத்து போகுமானால் என் தேவன் உன்னை நாளுக்கு நாள் நீதிமானுடைய பிள்ளைகள் இறந்து தின்னது நான் காணவில்லை என்கிற ஆசீர்வாதம் உனக்கு வரும். அவர் விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். சோ காட்டக்கூடாதுங்க. சோ காட்டுறவெல்லாம் காலி ஆயிடுவான். உத்தமத்தோடு தாழ்மையோடு தேவனுடைய ஆலயத்தில் வந்து நின்று பார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை செழிக்கும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்குமே சேர்த்து ஆவியானவர் பேசியிருக்கிறார், என்னையும் சேர்த்து சொல்கிறார். நான் மட்டும் விதிவிலக்கல்ல, நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய நாள். இந்த நாளில் நீ மௌனமாக இருந்தால் சுவிசேஷம் யூதர்களுக்கு வேறு இடத்திலிருந்து வரும், ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். உன்னை விட்டுட்டு வேற ஆளை தூக்குவார் ஆண்டவர். பிறகு உன்னை ஏற்றுக்கவே மாட்டார். உன்னை விட்டுட்டு வேற ஆளை தூக்குவாருங்க. நடக்கிற குழந்தை 1 வயசு அந்த கையில் ஒரு திராட்சை கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க வைங்க. ஆண்டவருடைய விசேஷத்து கிருபை உங்க மேலே வரும். இனி நம்ம திமிர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. இன்றைக்கோ நாளைக்கோ யுத்தம் திரும்பிச்சுன்னா நமக்கு அதை விட்டு. ஆகினால் நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கனுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் போய் மனம் திரும்புங்க. இந்த சோ காட்டுற வேலை வேணாம், காட்டுறது போதும். இத்தனை வருஷம் அல்லேலூயா. இன்றைக்காவது நான் மனம் திரும்பி ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவான். செல்வங்களை கவனிங்க. உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் தெரியுங்களா? ஆண்டவர் என் கூட பேசிகிட்டே இருக்கிறார். நான் உன் பேரை சுட்டு சொல்வார், நான் உங்களை நேசிக்கிறேன், என் சபையை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அவன் எவ்வளவாய் நேசிக்கிறார். இதை பற்றி கொள்ளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. லூஸ் டாக் வேணாம். அல்லேலூயா. ஆமாம், தேவனை பற்றி கொள்ளுவோம், அவர் உறுதியாக பற்றி கொள்ளுவோம். இந்த கடைசியை படிக்கலாம், எல்லாமே படிக்கலாமா? கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். துன்மார்க்கன் சந்ததி அறுப்புண்டு போயிடுமா? நம்ம துன்மார்க்க லிஸ்ட்டில் யாருமே இல்லை. கொஞ்சம் ஆண்டவரை ஏமாத்துறோம், சில நேரத்தில் வந்து சில காரியங்கள் செய்கிறோம். தயவுக்கிறது உன் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அல்லேலூயா அவங்களை விட்டு நீ பிரியணும். அல்ல, ஒரு ராஜா தன் தாயை ராஜ்யாத்தியாக இல்லாதபடி விலக்கு வைத்தான், அவனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு போகாதபடி உன் தாய் தகப்பனை திருப்திப்படுத்தக்கூடாது, உன் அண்ணன் தம்பியை திருப்தி கொடுத்தக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற ஒரு நேரம் ஆண்டவருடைய அங்கிருந்தான் நமக்கு ஒத்தாசை வருகிறது. அதை நீயும் மண்ணை வாரி கொட்டிக்க கூடாது. அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டு நீ மண்ணை வாரி கொட்டிக்காத தலையில். அல்லேலூயா. உன் தலையை அபிஷேகத்தால் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அவர். இங்கே வந்தினா அது நடக்கும். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். இந்த நாளில் அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கையே, தாய் தகப்பனை, மாமா மச்சான, மாமியார் மாமனாரை திருப்தி பண்ணுகிற நேரம் இல்லை. இதே தேவனுடைய நேரம். நான் அவருடைய பாதத்திற்கு இருக்க வேண்டும். ஐ எம் பிரசன்டட். நாங்கள் பிரசன்டட் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உறுதி உனக்கு வர வேண்டும். இது இல்லாவிட்டால் உலகம் திரும்பிடுச்சுன்னா பிறகு உன்னை காப்பாற்ற முடியாது. நீ நல்லா இருக்கணும்னு ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் 4 காரியங்களை கொண்டு வந்தேன், ஆனால் 2 காரியங்களும் முடியுது.
டைம் ஆயிடுச்சு. ஆகையினால் இன்றைக்கு எச்சரிப்போடு, அதாவது எச்சரிப்புன்றதை காட்டிலும் உன் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம் எச்சரிப்பாய் தேவன், நீ திரும்பி வருவ அப்படின்னு சொல்கிறார். நீ கனி கொடுப்பேன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைக்கு வாசித்த வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. உன் சபை, உன்னுடைய ஆலயத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேளுங்கள். எந்த சபைகளை ஜபகத்துக்கு பாய் கொடுத்துருக்குறான்? ஏதாவது ஒரு சபை சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரையிலும் சிந்திச்சு பாருங்க. எந்த சபையிலங்க ஜபிக்கிறதுக்கு பாய் கொடுத்துருக்குறாங்க? இந்த பாயை வாங்கிட்டு நீ ஜபம் வரைக்கும் போவாத இருந்தேன்னா உனக்கு கேடு வறுமை தவிர ஆசீர்வாதங்கள் வராது. அல்லேலூயா. மிக ஜாக்கிரதையாக உனக்கு கொடுக்கப்பட்ட பாயில் நீ அமர்ந்து, அதுதான் உனக்கு ஜப அறை. ஒருவேளை இல்லைன்னா ஒரு பாய் துண்டை வாங்கிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிங்க. பிரதர் பக்கம் ஜபம் என்பது கொஞ்சம் கூட இல்லை. ஆவியானவன் குணத்தினார் வேதனைப்படுகிறார். தயவு கூர்ந்து ஒரு காலவர் ஜபம் பண்ணு ஆரம்பி. காலவரில் 10-15 நிமிஷத்தில் ஆரம்பி. எப்பாவது 5 மாதத்துக்கு ஒரு முறை 5 நிமிஷம் கூட்டிக்கும். இதில் உண்மையாக துதிச்சிரு, ஆண்டவரே தேவன் விசேஷங்களை உனக்கு தர கர்த்தர் வல்லவராக இருக்கிற. நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்பீங்கம்மா. உன் பிள்ளைங்க இறந்து தின்ன மாட்டாங்க. நம்ம கண்ணு முன்ன பிறகு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும்? அல்லேலூயா. ஆனால் நான் கர்த்தரோடு இருந்துட்டேன்னா நீங்கள் ஒன்றும் பாருங்கள், என் பிள்ளைங்க செல்வந்தராக வாழ்கிறத, என் பேத்தி பேரனை செல்வந்தராக இருக்கிறத, அவங்க காரில் வருகிறது போகிறத நீங்கள் உன் கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. அது தேவன் உனக்கு செய்ய விரும்புகிறார். என் சுயம், என் பலம், என் அழுகுன்னு நினச்சிடாத, என் ஆசீர்வாதம் நினச்சிடாத. ஒரு நிமிஷத்துலாம் காலி ஆகிடும். நீ கர்த்தரோடு ஒட்டிக்கிட்டா உன் சந்ததியை தேவன் ஆசீர்வாதம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலையிலும் உன்னுடைய தேவன் உன்னை கடைசி பரியந்தம் நடத்துவார். God bless you.